எங்கள் வீட்டில் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இதில் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அஞ்சரை பெட்டி எனக்கு பத்தலை. அதனால் நானே இன்னொரு அஞ்சரை பெட்டி கப்பு வச்சு ரீயூஸ்டாக பண்ணுறேன். இந்த கப்பும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால இந்த கப்பில் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு எனக்கு தேவையான இன்னொரு அஞ்சரை பெட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு இது மாதிரி தேவையான பொருட்களை நாமே வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து இதே போல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதிக பாட்டிலு இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஜாமான் அதிகமாக வைக்கிறது இடத்தையும் அடைக்கும். அதனால் இது நான் அடுப்பு பக்கத்துலேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எனக்கு சமைக்கும்போது, நான் பிரியாணி சமைக்கும்போது ஈஸியாக இந்த பொருட்களை எடுக்க எனக்கு ஒரே டப்பாவில் வசதியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.